விட்டு வெளியேறியதும், சிலர் வெளியேறிய அடுத்த நாளும், சிலர் அரை மாதம் சென்றோ, சிலர் நடுவயதிலோ, சிலர் முதிர்ந்த வயதிலோ அழிவை அடைகிறார்கள். உயிரினங்கள் தங்கள் முந்தைய வாழ்வுகளில் செய்த சம்ஸ்காரங்களுக்கு ஏற்பவே பிறக்கவோ இறக்கவோ செய்கின்றன. உலகத்தின் வழி இவ்வாறு இருக்கும்போது நீர் ஏன் துயரத்தில் ஈடுபடுகிறீர்? மனிதர்கள் நீர் விளையாட்டில் நீந்தும்போது சில வேளைகளில் மூழ்குவதையும் சில வேளைகளில் மேலெழுவதையும் போலவே உயிரினங்களும் வாழ்வெனும் ஓடையில் மூழ்கி மேலெழுகின்றன. ஞானம் குறைந்தவர்கள் தங்கள் செயல்களின் விளைவாலேயே துன்புறவோ அழிவடையவோ செய்கிறார்கள். எனினும் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் நன்மை செய்ய விரும்பி அறம் நோக்கும் ஞானியர் இவ்வுலகில் உயிரினங்களுடைய தோற்றத்தின் உண்மையான இயல்பை அறிந்து இறுதியாக உயர்ந்த முடிவை அடைகிறார்கள். சிறுமதி கொண்டவர்கள் வாழ்வின் நீண்ட வழியில் பயணித்து கருவறையில் மீண்டும் மீண்டும் பிறத்தல் என்ற வடிவில் அடிக்கடி நின்று விடுகிறார்கள். எனினும் ஞானியர் அந்த கடனிலிருந்து விடுபடுகிறார்கள். சாஸ்திரங்களை அறிந்தோர் இதன் காரணமாகவே வாழ்வை நீண்ட வழி பயணமென்று விவரித்திருக்கிறார்கள். ஞானியரும் கடினங்கள் நிறைந்த வாழ்வின் சுழற்சியை ஒரு காடாகவே சொல்கிறார்கள். உயிரினங்கள் அசைவனவாகவோ அசையாதவனவாகவோ இருப்பினும் அவை இவ்வுலகிற்கு மீண்டும் மீண்டும் திரும்ப வேண்டும். ஞானிகள் மட்டுமே தப்புவார்கள்.